ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனிமேல் வந்து சரண்யா பற்றி வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, உண்மையாக மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. உண்மையாகவே எல்லாமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம வந்து ஹெல்ப்புன்னு சொல்லி போனாலே நம்ம இந்த உலகம் வந்து நம்மளை தப்பாக தான் பேசுன்னு சொல்லிட்டு. அது உண்மைதாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சரண்யாவை தப்பு சொல்லலைங்க. அவங்க வந்து உண்மையாகவே பாவம். அந்த குழந்தையும் பாவம் தான். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, கமெண்டில் கூட தப்பாக பேசினா கூட பிரச்சனை இல்லைங்க. அவங்க வந்து பேசுகிறவங்க கண்ணுக்கு தெரியாதவங்க யாரோ வந்து கமெண்ட் பண்ணுறதுனால என்னங்க ஆகப்போகுது? நம்ம விட்டுடலாம். ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை. சரண்யா வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தாங்கங்க. என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியல. 5 டைம் கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கால் பண்ணதுக்கு பின்ன என் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்கங்க. கமெண்ட் மீன்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சரண்யா பாவம்டா, நேற்று ஃபுல்லாக அவங்கள வந்து ரொம்ப ஹஸ்பண்ட் வந்து அடிச்சிட்டாங்க. அதனால வந்து அவங்க நம்பர் என்கிட்ட இல்லை, நீ அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கால் பண்ணி கேளுடா, சரண்யா பாவம் ப்ளீஸ்ன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு அப்போ தான் எனக்கு தெரியும், சரண்யாவுக்கு நேற்று வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் இது பிரச்சனை போல், சண்டை போல் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தாங்க தெரியும். அதுக்கு பின்ன நான் சரண்யாவுக்கு கால் பண்ணேங்க. கால் பண்ணும்போது என்கிட்ட பேசினாங்க. அப்போ பேசும்போது, என்ன சரண்யா ஆச்சு? இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து இப்படி ஒரு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டாவில். அதான் கால் பண்ணேன், என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி இப்படி அடித்தாங்கக்கா. நான் வந்து போலீஸில் வந்து கேஸ் கொடுத்தேன். ஆனால் வந்து அவங்க வந்து சரியாக வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அவங்க சொன்னாங்க, ஹோமில் சேர்த்தி விட்றேன், நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும்னு சொல்லி போலீஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்து என்ன கேட்டேன்னா, ஓகே நல்லது தான், நீ சேஃபாக அவங்க ஹோமில் சேர்த்துக்கிட்டா சேஃபாக தான் இருக்கலாம். ஏன்னா இங்கே தினமும் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு சண்டை போட்டு அடிச்சுட்டே அவரை ஒன்று அடிக்கிறதுக்கு அங்கே போய் நல்லது தான். பட் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, நம்ம எல்லாருமே ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனைனா போலீஸ் நம்பி தானே போகிறோம். அப்போ வந்து உன்னை ஹோமில் சேர்த்து விட்டேன்னு சொல்கிறது நல்லது தான். பட் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு தடவை வந்து எதுக்காக அந்த பொண்ணை இப்படி வந்து ரத்தம் வர வரைக்கும் அடிக்கணும்? எதுக்காக காயமாகிற வரைக்கும் சரண்யாவை எதுக்காக அடிக்கணும்? என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு மேலே என்ன தப்பு இருக்குது? எதனால நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து அவர்கிட்ட கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கேட்ட தப்பா? நீங்களே சொல்லுங்கள். உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டாங்க போலங்க, வந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்த உடனே ஒரு கெட்ட வார்த்தை, அந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது வீடியோவில், ஸோ நான் வந்து சொல்லலைங்க. ஒரு கெட்ட வார்த்தை போட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமாங்க? ஒரு கெட்ட வார்த்தை போட்டுட்டு, அவள் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தை வந்து செத்து போயிடும், வயிற்றுக்குள்ளே குழந்தை செத்து போயிடும், இல்லைனா குழந்தை பிறக்கும்போது பிறந்துடும் குழந்தை, இல்லை குழந்தை செத்துரும். அதே மாதிரி என்ன சொன்னாங்க, என்ன ஒரு கெட்ட வார்த்தை போட்டு இவ செத்துருவான்னு சொல்லிட்டு. இப்படி பேசலாமா? நீங்களே சொல்லுங்கள். அப்படி அவங்க ஹஸ்பண்ட் பேசுகிறாங்கங்க. திருப்பி நான் பேசலான்னு நினைக்கக்குள்ள இவங்களும் சரண்யாவும் சொன்னாங்க, அப்படி பேசாத சொல்ல அவங்க இன்னும் கெட்ட வார்த்தை நிறைய வார்த்தை பேசிட்டு கால் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நான் திருப்பி கால் பண்ணேன். கால் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பக்கத்தில் தான் இருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்லும்போது நான் கட் பண்ணிட்டேங்க. அதுக்கு முன்னாடி கால் பண்ணவே இல்லை. எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. ஏன்னா என்னை பற்றி பேசியிருந்தா கூட பரவாயில்லைங்க. அந்த ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தாங்க தெரியுமா, ஃபஸ்ட் டைம் டேக்ஸ் அப்ளை பண்ண இங்கே வந்தாங்க தெரியுமாங்க. அப்போ கூடங்க நான் அவங்க ஹஸ்பண்டை கேட்டு தாங்க அந்த பொண்ணு இங்கே வர வச்சது. ஆனால் அப்போ கூட வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பேசினாங்க. என்ன தெரியுமா பேசினாங்க, என் குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் பொறுப்பு, உங்களை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அவங்க ஹஸ்பண்ட் பேசினாங்க. அது எல்லாத்தையும் எனக்காக என் ஹஸ்பண்ட் தாங்கிக்கிட்டாங்க. எனக்காக என் ஹஸ்பண்ட் தாங்கிட்டாங்க. எனக்காக என் வீட்டில் என் மாமனாரும் அத்தையும் என் அம்மா எல்லாருமே வந்து ஓகே சரி இந்த பொண்ணு இங்கே இருக்கிறதுக்கு சரின்னு சொன்னாங்க. இத்தனை பேச்சு அவன் ஹஸ்பண்ட்டை யார் முன்ன பின்ன அவன் ஹஸ்பண்ட் யார் என்ன எதுன்னே தெரியாது. அவங்ககிட்டலாம் இந்த மாதிரி கேவலமாக வார்த்தை வாங்கிட்டு இப்படி நாங்கள் ஹெல்ப் பண்ணணுமாங்க? அப்படி இருந்தும் சரி அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது, இவ்வளோ வியூஸ் போயும் பணம் வரலன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் டேக்ஸ் அப்ளை பண்ணி கொடுத்தேங்க. வர வச்சேன். நான் டேக்ஸ் அப்ளை பண்ணி கொடுத்தேன். அந்த பாப்பாவை என் குழந்தைய பார்த்து தாங்க திருப்பி அனுப்புனேன். அது உண்மை பொய்யான்னு சரண்யாக்கும் தெரியும். ஆனால் அந்த ஆள் வந்து என் குழந்தை இன்னும் இந்த பூமிக்கு கூட வரலைங்க. 5 மாதம் தான் ஆச்சு. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாகி 5 மாதம் தான் ஆச்சு. அந்த குழந்தை இந்த பூமிக்கு கூட வரல. நான் அதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு இவ்வளோ சாபமாங்க? நீங்களே நியாயமாக சொல்லுங்கள். என் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டுச்சு தெரியுமாங்க? அவ்வளோ நான் அழுதுட்டு ரொம்ப நான் அழுதேன். எல்லாருமே சில பேர் சொல்கிறாங்க, வியூஸுக்காக பண்ணுறீங்க, வியூஸுக்காக எதுக்குங்க நாங்கள் பண்ணணும்? நீங்களே சொல்லுங்கள். ஓப்பனாக சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் 4 நாள் இருந்துச்சுங்க அந்த பொண்ணு. அப்போது 4 நாள் நான் ஒரு நாளைக்கு ஒரு 8 வீடியோ அந்த பொண்ணை வச்சு நாங்கள் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4 நாளைக்கு எத்தனை வீடியோங்க எடுத்து போடுறது? நீங்களே சொல்லுங்கள். எத்தனையோ வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கலாமேங்க.
அந்த 4 நாள் இருந்ததில் மிஞ்சி போனால் ஒரு 3 வீடியோ தாங்க அந்த பொண்ணை பற்றி நான் போட்டிருப்பேன். ஒன்று அவங்க இங்கேருந்து ஊருக்கு கிளம்புறது சொன்னேன், ஊருக்கு இங்கேருந்து 4 நாள் கழிச்சு ஊருக்கு கிளம்புனாங்க, அந்த ஒரு வீடியோ. ஊர்லேருந்து இங்கே வந்தாங்க, அங்கே ஒரு வீடியோ. ஆனால் சரண்யா பாப்பா வச்சு ஒரு வீடியோ, அந்த குட்டி பாப்பா விளாண்டதை வச்சு வீடியோ போட்டிருந்தோம். இவ்வளோ மட்டும்தாங்க நாங்கள் போட்டிருப்போம். மற்ற என்னங்க நாங்கள் வீடியோவில் போட்டோம் சொல்லுங்கள்? ஆனால் எல்லாருமே வியூஸுக்காக சொன்னீங்க. அது கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லிட்டு போங்க, கடவுளுக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு தெரியும், அது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதையும் தாண்டி அவங்க ஹஸ்பண்ட் இப்படி சொல்லும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமாங்க? உலகத்தில் எல்லாரும் எப்படி எப்படியோ இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பேச்சு இல்லை. நாங்கள் உதவி செய்ய போய் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சான்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் இந்த வார்த்தை கேட்ட உடனேவே அந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ணோம், பட் சரண்யா எடுக்கலை. அப்போ அதையும் தாண்டி என் ஹஸ்பண்ட் சொன்ன ஒரு வார்த்தை, என் ஹஸ்பண்ட் வந்து என் மாமனார் எல்லார்கிட்ட சொன்னாங்க. சொன்னதுனால என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இனிமேல் நம்ம குழந்தை என் குழந்தைய பேசினவன் அவன் இனி அவளை ஃபேமிலி பற்றியோ இல்லை அவரை பற்றியோ வீடியோ போடுறதோ பேசுகிறதோ இது பண்ணக்கூடாது. அவன் எவன் நம்ம குழந்தைய பேசுறதுக்கு அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? என் குழந்தைய பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவன் பெற்ற குழந்தைய அவன் இங்கே வந்து இருக்கும்போது நான் நல்லா தான் பார்த்து அனுப்பணும். அப்படி இருக்கும்போது என் குழந்தைய எதுக்கு அவன் பேசணும்? எதனால் பேசணும்? எதுக்காக? இந்த குழந்தை என்ன பூமி கூட வரல, எதுக்குங்க அந்த குழந்தை இவ்வளோ சாபத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்? இவன் யாருங்க அப்படி என்னோட குழந்தைய பேசுறதுக்கு? நீங்களே நியாயமான்னு சொல்லுங்கள். ஒரு உதவி பண்ண போனால் இதுதான் பிரச்சனைங்களா? இதுதான் கடைசியில் கிடைக்குமா? உண்மையை சோஷியல் மீடியாவில் ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். மாமான்னு சொல்லி யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கு கெட்ட ஒரு கமெண்ட், பேட் கமெண்ட் வந்ததே கிடையாது. ஆனால் அந்த சரண்யா அப்படிங்கிற ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் போட்டதுக்கு பின்ன தான் வந்து எல்லாருமே எங்களுக்கு பண்ண ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா? அவங்கள பற்றி நீங்கள் வீடியோவில் போடாதீங்க, அவங்கள பற்றி பேசாதீங்க. அதுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணி பேச தான் எனக்கு வந்து பேட் கமெண்ட் எனக்கு வந்துச்சு. அதுக்கு பின்னாடி எனக்கு எந்த பேட் கமெண்ட்டும் வரல. அது எல்லாத்தையும் தாங்கிட்டு அவங்க பாவம், உண்மையாகவே சரண்யா பாவம், அந்த குழந்தை பாவம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு வீடு பார்த்து கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்டையும் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த பாப்பா சரண்யா இங்கே வந்து இருக்கும்போது இங்கே எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேருந்து போகும்போதும் நாங்கள் ட்ராவல்ஸில் அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்து அவங்கள பஸ் ஏற்றி மார்த்தாண்டத்தில் போய் நாங்களை விட்டு அவங்கள பஸ்ஸு கிளம்புன பின்ன தான் நாங்கள் வந்தோம். கடவுள் சத்தியமாக சொல்கிறோம், நாங்கள் அப்படி தான் அவங்க நல்லா பார்த்துக்கிட்டோம். மற்றபடிக்கு எதுவுமே அந்த ஆண்டவனுக்கு தெரியும். அதை தாண்டி அந்த ஆள் இப்படி சொல்லலாமா? அந்த ஆள் இப்படி சொன்னனால என் ஹஸ்பண்டுக்கு நேற்றுலேருந்து உண்மையாக சொல்லப்போனால் இந்த வீடியோ கூட என் ஹஸ்பண்ட் வர மாட்டேன்னு சொல்லிட்டார். இந்த வீடியோ நான் எடுக்கிறேன்னு சொல்லும்போது என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, நான் வரவே மாட்டேன், இனிமேல் அந்த பொண்ணை பற்றி என்கிட்ட பேசாத. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு பேசினது ரொம்ப ரொம்ப என்னை பக்கத்தில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்காது. நான் உனக்காக பொறுத்திருந்தேன். ஏன்னா அந்த சரண்யா சரி யாருன்னே தெரியாதுங்க. இவங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கும் சரி என் மாமனார் மாமியார் யாருன்னே தெரியாது, அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. ஆனால் எனக்காக நான் கல்யாணம் பண்ணி வந்த 3 மாதம் கூட இல்லை. அப்போது கல்யாணம் பண்ணிட்டு வந்த 1.5 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 மாதமோ 1.25 மாதமோ தான் இருக்கும். அதுக்கு அப்பயே வந்துட்டு இந்த மாதிரி நான் சொன்ன, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து 4 நாள் இங்கே இருக்கட்டும்ப்பா, அவங்க டேக்ஸ் அப்ளை பண்ணி கொடுக்கணும்ப்பா, பாவம் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு காசு வந்துட்டுருக்கும் அப்படி சொல்லி இவங்க எல்லாத்துக்கிட்ட சொல்லி இவங்க எல்லோரும் எனக்காக ஒத்துக்கிட்டாங்கங்க. ஒத்துக்கிட்டு இந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு இடம் கொடுத்து அந்த பொண்ணு நல்லா தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இருந்தாங்கங்க. அப்படி ஏதாச்சும் விடுவாங்களா சொல்லுங்கள்? ஆனால் நான் இருக்க வச்சேங்க, என்னை நம்பி என் ஹஸ்பண்ட் எல்லாமே இருக்க வச்சாங்க. கடைசியில் அந்த ஆள் எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? இப்படி பேசலாமா? அதனால என் ஹஸ்பண்ட் வந்து இனிமேல் சரண்யா பற்றி வீடியோ போடுறதோ இல்லை சரண்யா பற்றி பேசுகிறதோ இனிமேல் வேண்டாம், நம்ம வந்து என்ன தான் வந்து ஹெல்ப் பண்ணாலும் இப்படி தான். அதையும் தானே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, என் மச்சான் மேரேஜெல்லாம் முடிஞ்ச பின்னே நம்ம ஏதாச்சும் ஒரு பக்கம் நல்ல வீடாக பார்த்து பொண்ணு இங்கே இல்லைனா பொள்ளாச்சியில் நல்ல வீடாக பார்த்து அந்த பொண்ணை கொடுக்கலாம், அந்த பொண்ணு சேஃபாக இருக்கட்டும் தாங்க நாங்கள் நினச்சோம். ஆனால் அது இந்த அளவுக்கு வந்து வரும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அதனால வந்து எங்கள் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. என் ஹஸ்பண்ட் இந்த வீடியோ கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் வரமாட்டேன், அந்த பொண்ணை பற்றி பேசுகிற மாதிரி தான், நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். அதனால வந்து இனிமேல் வந்து சரண்யா பற்றி அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அவங்கள இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, சரண்யா வந்து வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. எப்படிங்க வைக்க முடியும்? நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கோம். எனக்கு மச்சான் இருக்கார், அவருக்கு மேரேஜ் வச்சுருக்கோம். அதை தாண்டி எனக்கு மேரேஜ் ஆகி 3 மந்த் 4 மந்த்து சரி, எனக்கு மேரேஜ் ஆகிட்டு எனக்கு 5 மந்த் தான் ஆச்சு. நான் இங்கே தான் இருக்கேன். எப்படிங்க ஒன்று நீங்கள் சொன்னீங்க சரண்யா கூட்டிட்டு வந்து இங்கே உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க, எப்படிங்க வைக்க முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கூட்டிகிட்டு போய் வைக்கலாம்ல. அதில் வேறு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, வீடியோ போகிறத விட்டுட்டு கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வைக்க முடியுமா? ஏன்னா நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கோம்.
நான் கல்யாணம் ஆகிட்டு 6 மாதம் தான் ஆச்சு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதை தாண்டி என்னோடய மச்சானுக்கு மேரேஜ் ஆக போகுது. என்னோடய அத்தை மாமா இருக்காங்க. இது என் ஹஸ்பண்ட் வீடு. எப்படிங்க நான் வந்து வச்சுருக்க முடியும் சொல்லுங்கள்? அதுக்கு பின்னாடி சரண்யாவோட குழந்தைய நீங்கள் வாங்கி வளர்த்துங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க குழந்தைங்க அது. அவங்க குழந்தைய வாங்கி நம்ம வளர்த்த முடியுமாங்க? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து அந்த குழந்தைய நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. எனக்கு புரியுது. உண்மையாக கஷ்டம்தான். பட் வந்து நமக்கும் அதுக்கான திறமைகள் இருந்தால் பரவாயில்லைங்க. நமக்கு அந்த திறமை இல்லைங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தாங்க நம்ம எல்லாமே பண்ண முடியும். நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்க, நீங்கள் எப்படி ஒரு சராசரியோ சேம் அதே தான் நாங்களும். அதனால் வந்து என் ஹஸ்பண்ட் இதுதான் சொன்னாங்க, நான் இனிமேல் வந்து அவங்கள பற்றி வீடியோ போட்டால் நான் வரமாட்டேன். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. என் குழந்தைய இப்படி வந்து பேசி என் குழந்தைக்கு இந்த சாபம் இப்படி பண்ணதுக்கு பின்ன இனிமேல் அவங்கள பற்றியோ வீடியோ போடுறதோ இல்லை அவங்கள பற்றி வந்து அது இது பேசுகிறதோ இனிமேல் வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. என் மனசும் ரொம்ப உடஞ்சி போச்சுங்க. அதனால் வந்துட்டு என் வீட்லேயும் எனக்கு எங்கள் மாமனார் மாமியாரும் என்னை திட்டினாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா இதோட சரி வேணாம். சரண்யா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அந்த குழந்தையும் நல்லா இருக்கணும் தான் நான் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் அவங்ககிட்டயே போய் கேளுங்க. அவங்க ஹஸ்பண்ட் இப்படி சொன்னாங்களா இல்லையான்னு. அப்படி சொல்லலாமான்னு நீங்களும் சொல்லுங்கள். அந்த ஆளுக்கு இப்படி சொன்ன ஆளுக்கு என்னங்க பண்ணலாம்? ஓப்பனாக சொல்லப்போனால் அவங்க மேலே தப்பு இல்லைங்க, நம்ம மேலே தப்பு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து இன்னொரு விஷயம் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறது வந்து என் வீடியோவுக்காகவோ இல்லை நான் போகிற வீடியோக்காகவே இல்லை. அந்த சரண்யா அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்து வீடியோ போட்டதுக்காக மட்டும்தான் எனக்கு பேட் கமெண்ட் வருது. ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்துட்டு அவங்கள பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என் குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு. என் அம்மா நேற்று இவங்க சொன்னதுனால எங்கள் அம்மா கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாங்க தெரியுமாங்க. ஏன்னா அது பிஞ்சுங்க, அது இப்போ தான் உருவாகிட்டே இருக்குங்க. 5 மாதம் தான் ஆச்சுங்க. இப்படி பேசலாமாங்க சொல்லுங்கள்? எவ்வளோ வேதனையாக இருந்துச்சு தெரியுமாங்க. அதனால வந்து வேணாம். அவங்க எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கட்டும். இதுதான் அவங்கள பற்றி போகிற கடைசி வீடியோவாக இருக்கும். ஓகே பாய், டேக் கேர். எங்கள் மேலே ஏதாச்சும் தப்பு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. பாய்.